phase 2 என்ன? டெசராக்ட பயன்படுத்தி ஆயுதங்களை செய்யற இடத்துக்கு பேர் தான் phase 2. சாரி, உங்க கம்ப்யூட்டர் ஏன் அளவுக்கு வேகமா ரோஜர்ஸ் டெசராக்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சேகரிச்சிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த உருவாக்குறதுனால உங்க பொய் அம்பலம் ஆயிடுச்சு. உலகம் மாறிடுச்சுன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன் டைரக்டர். இத பத்தி உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல இப்ப நீங்க இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது டாக்டர். நான் கொல்கத்தால வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்ன கோத்து விட்டதே நீதான். லோக்கி உங்களை பயன்படுத்த பாக்குறேன். நீங்க என்ன வேடிக்கை பார்க்க கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக மட்டும் நீங்க இங்க வரல டாக்டர். நீ சொன்னன்றதுக்காக எங்க போக நான் ஒன்னும் மூளை இல்லாதவன். எதுக்காக ஷீல் டெசராக்ட பயன்படுத்தி ஆபத்தான ஆயுதங்களை உருவாக்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகும். அதுக்கு காரணம் இவன் தான். நானா? போன வருஷம் வேற்று கிரகவாசிகள் நம்ம உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க சண்டைக்கு நடுவுல நம்ம உலகத்தை சேர்ந்த ஒரு ஊரே அழிஞ்சது. அப்ப நம்மளை தவிர வேறொரு உயிரினம் இருக்குங்கிறது மட்டும் தெரிய வரல, நம்மளை விட ரொம்ப பலசாலிங்கன்னு தெரிஞ்சது. எங்க மக்கள் பூமி அமைதியா இருக்கணும் தான் விரும்புறாங்க. ஆனா உங்கள சில பேர் யுத்தத்தையும் விரும்புறாங்கல்ல. எங்களுக்கு எதிரிங்க நீங்க மட்டும் கிடையாது. மனிதர்கள சில பேர் சக்தி வாய்ந்தவங்களா மாறிக்கிட்டே வராங்க. அவங்கள கட்டுப்படுத்துறது சுலபம் இல்லை. டெசராக்ட கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டீங்களா? லோக்கியும் அவனோட கூட்டாளிகளும் பூமிக்கு வர காரணமே அந்த டெசராக்ட் தான். அதனாலதான் சக்தி வாய்ந்த போரை சந்திக்க பூமி தயாராயிடுச்சுன்னு எல்லா கிரகங்களுக்கும் தெரிய வந்தது. சக்தி வாய்ந்த போரா? எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களை பாதுகாத்துக்க நாங்க பாதுகாப்புக்காக அழிவுக்கான ஆயுதத்தையும் உருவாக்குவீங்க. நீ ஆயுத வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிறத மறந்துடாத ஸ்டாப். இப்பவும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கானா அவன் தண்டிக்கப்படவே. என்ன பேச்சு எப்ப திரும்ப? இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. மனிதர்கள் அமைதியை விரும்புறவங்கன்னு தப்பா நினைச்சிட்டு. ஒரு நிமிஷம், உங்க கிரகத்துக்கு வந்து நாங்க யாரையும் அப்பா வந்தவன் மேலேயே வர சொல்றேன். ஏன் இப்ப பிரச்சனையை பெருசாக்குறீங்க? பூமியை பாதுகாக்க வேண்டியது ஷீல்டோட கடமை. அப்போ கேப்டன் அமெரிக்கா நம்ம எல்லாரும் தான். இது உங்களுக்கு அவசியம் இல்ல. ஸ்டார் எதுவும் பேசாம உன்னால மறுபடியும் குழப்பம். என்ன மிரட்டுறீங்க? அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வன்முறையை கையாடுறீங்க. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நாமெல்லாம் ஒரு டீமுங்களா? இல்ல நாமெல்லாம் ஆபத்தை விளைவிக்கிற ஒரு சாதாரண மனுஷ கூட்டம், அவ்வளவுதான். நம்ம ஒரு வெடிகுண்டு மாதிரி. டாக்டர், இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. என்ன காரணத்துக்காக அவரை நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? எதுக்குன்னு உனக்கே தெரியும். கொஞ்ச நேரம் வாய மூட. என்ன எதுக்காக பயமுறுத்திட்டே இருக்கீங்க? ஆமா, கவசத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோழைதான் நீ. அது மட்டும் இல்லன்னா நீ யாரு? புத்திசாலி, பணக்கார, ஆணழக, வேற என்ன வேணும்? கவசமே இல்லாம உயிரை தியாகம் பண்றவங்கள பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தியும் தெரியும். உனக்கு பேரும் பெருமையும் வேணுங்கிறதுக்காக சண்டை போடுற. தியாகன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்ல. உன் உயிரை கொடுத்தாவது மத்தவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் இல்ல. உயிரை கொடுக்காமலே காப்பாத்துவேன். உன்னால தப்பிக்கதான் முடியும். உன்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா ஹீரோ மாதிரி நடிக்கிறத நிறுத்த. ஹீரோ? உங்களை விடவா? நீங்க பரிசோதிக்க பயன்படுத்துற ஒரு எலி ராஜர்ஸ். உங்ககிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் ஒரு மருந்து குப்பில இருந்து வந்தது. உன் கவசத்தை போட்டுக்க, மோதி பார்த்தலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் தேவையா? ஆமா, இது ஒரு நல்ல டீம். ஏஜென்ட் ரமணாஃப், டாக்டர் பேனர் அவருடைய இடத்துக்கு. எங்க? அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளியா? அந்த கண்ணாடி கூண்டு எதுக்குன்னா என்ன கொல்றதுக்காக உருவாக்குனீங்களா? உங்களால என்ன கொல்ல முடியாது. ஏன்னா என்னாலே அது முடியல. உங்களால நம்ப முடியலையா? என் வாழ்க்கை மேல வெறுப்பு வந்து துப்பாக்கி என் வாயில வச்சு சுட்டுட்டானா எனக்குள்ள இருக்கிற இன்னொருத்த அந்த புல்லட்டை துப்பிட்டான். அதனால என்ன நான் மாத்திக்கிட்டேன். மக்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க தான் என்ன இழுத்து விட்டீங்க. எல்லாரையும் ஆபத்துல மாட்டி விட்டீங்க. நான் எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கேங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா ஏஜென்ட் ரமணாஃப்? டாக்டர் பேனர்,